வாழ்க வளமுடன். நீங்கள் அடிக்கடி சோர்வாக இருக்கிறீர்களா? காலை ஏந்திரிக்கும் போதே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறதா? எந்த வேலையிலும் ஆர்வம் இல்லாமல், மனம் அமைதியாக இல்லாமல் ஏதோ ஒரு பாரம் இருப்பது போல் உணர்கிறீர்களா? ஒரு கேள்வி. இது உண்மையிலேயே சோம்பேறித்தனமா அல்லது வேற ஏதாவது காரணமா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களை பற்றி நீங்கள் புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஆம் அல்லது இல்லை. காரணம் தெரியாமல் சோர்வாக உணர்வதுண்டா? ஏனெனில் நீங்கள் மட்டும் இல்லை, பலருடைய வாழ்க்கை இது அமைதியாக நடக்கிறது. ஆனால் நாம் அதை தவறாக புரிந்து கொள்கிறோம். முதலாவது காரணம் மனசோர்வு. உடல் ஓய்வில் இருந்தாலும் மனம் ஓய்வில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நேற்று இரவு தூங்கும் முன் கடைசியாக என்ன நினைத்தீர்கள்? வேலை, குடும்பம், பணம், எதிர்காலம் அல்லது யாராவது சொன்ன வார்த்தையா? நம் மனம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கைபேசியை 50 ஆப் திறந்து வைத்தால் எப்படி இருக்கும்? பேட்டரி வேகமாக குறையும் அல்லவா? அதே போல்தான் நம் மனமும். அதிகம் யோசிப்பவர்கள் அதிகம் பொறுப்புகள் சுமப்பவர்கள், அமைதியாகவே சோர்வை சுமந்து கொண்டு இருப்பவர்கள். இரண்டாவது காரணம் உணர்ச்சி சோர்வு. எப்பொழுதும் நல்லவராக இருக்க வேண்டும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி நினைக்கிறீர்களா? ஒரு கேள்வி. கடைசியாக எப்பொழுது உங்களை பற்றி யோசித்தீர்கள்? பலர் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தங்களுக்காக சில நிமிடம் கூட ஒதுக்குவதில்லை. வெளியில் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள், ஆனால் உள்ளே அமைதியாக அழுது கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது காரணம் வாழ்க்கையில் தெளிவு இல்லாமை. உங்களிடம் நான் 3 கேள்வி கேட்கிறேன். என்ன வேண்டும்? எங்கே போகிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? உடனே பதில் வந்தா அல்லது மனம் அமைதியாகி விட்டதா? பல நேரங்களில் சோர்வு என்பது வேலை காரணமாக வருவதில்லை, திசை தெரியாத பயணத்தால் வருகிறது. இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு நிமிடம் மட்டும் உங்கள் மனதிடம் கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீ ஏன் சோர்வாக இருக்கிறாய்? நான் என்ன கவனிக்கவில்லை? உள்ளிருந்து ஒரு பதில் வரும். அதை அமைதியாக கேளுங்கள். நீங்கள் சோர்வாக இருப்பது சோம்பேறித்தனம் இல்லை, அது ஒரு சிக்னல். உங்கள் மனம் சொல்லும் செய்தி. சற்று நில்லுங்கள், என்னை கவனி, எனக்கு ஓய்வு கொடு, என்னை புரிந்து கொள். சிக்னலை புறக்கணித்தால் மனம் இன்னும் அதிகமாக கத்தும். இன்று ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். சோர்வு என்பது குறை அல்ல, சோர்வு ஒரு செய்தி. உங்களை குறை சொல்லாதீர்கள், உங்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் இதை மட்டும் சொல்லுங்கள், நான் என்னை புரிந்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வணங்கிடுவோம்.